நம்முடைய பழைய தத்துவங்கள் எல்லாம் விரக்தியை பேசின, நிலையாமையை பேசின, அவநம்பிக்கை சொல்லின. ஆனால் கவியரசு கண்ணதாசன் தான் வந்து தத்துவத்தை எளிமையாக ஹியூமர் என்று சொல்லக்கூடிய நகைச்சுவையில் சொல்லிக் கொடுத்தவர் அவர்தான். ஊரலாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பின் பிணமென்று பேரிட்டு சூரியங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீருள் மூழ்கி நினைப்பு ஒழிந்தார்களே என்று திருமூலர் பாடுகிற போது கண்ணில் கண்ணீர் வருகிறது, அவநம்பிக்கை வருகிறது. நெருடல் உடன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு என்று வள்ளுவர் சொல்லுகிற போது நெஞ்சை கரிக்கிறது. ஆனால் கண்ணதாசன் சொன்னார், தத்துவத்தை சொன்னார். ஒரு சுடுகாட்டில் போய் ஒரு பாட்டு, சுடுகாட்டை பார்த்துட்டே ஒரு பாட்டு. அந்த பாட்டில் சொல்றார், ஒருவன் கல்லறையில் படுத்திருக்கிறான். கல்லறையில் படுத்திருக்க ஒரு பெரிய பணக்காரன். பட்டணத்தில் பாதி இவர் வாங்கி முடித்தார். அந்த பட்டயத்தில் கண்டது போல் வேலி எடுத்தார். பல 8 அடுக்கு மாடி வைத்து கட்டிடங்கள் கட்டிவிட்டு 8 அடிக்குள் வந்து படுத்தார். மண்ணை கொட்டியவன் வேலி எடுத்தான் எழுதியிருக்கார். நீ என்ன வேணாலும் பண்ணலாம், 8 அடிக்குள்ள தான் உனக்கு வாழ்க்கை. பாகப்பிரிவினின் ஒரு படம். அந்த பாகப்பிரிவினில கைகால் விளங்காத தலைவன், அவனுக்கு குழந்தை பிறந்துருச்சு. அந்த குழந்தைய தானாட்டி பாட்டு பாடணும். பட்டுக்கோட்டை அழைச்சு பாட்டு எழுதுறாங்க. உட்காந்து உட்காந்து போறாரு பட்டுக்கோட்டை. பாட்டு வரல. அவர் சொன்னார், அண்ணே வேற பாட்டு தான் எழுதிடுவேன், இந்த தாலாட்டுன்னா கண்ணதாசன் அண்ணன் தவிர யார் எழுத முடியாது, அவர் கூப்பிட்டு எழுதுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். இப்போ இயக்குனருக்கும் பீம்சிங்கும் வேலுமணியும் போய், தயாரிப்பாளர் வேலுமணி 2 பேரும் போய் கவிஞரை போய் பார்த்து எப்படியாவது இந்த ஒரு பாட்டு எழுதி கொடுங்கன்னு சொன்னார். அவர் சரி பழசெல்லாம் மறந்துட்டு எழுதி கொடுத்தார். எழுதி கொடுத்துட்டா உட்காரார். அந்த பாட்டு தான் ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ, இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனேங்கிற பாட்டு. பாட்டை எடுத்துக்கொண்டு போய் கொடுத்தா பாட்டை போட்டு காட்டுறாங்க சிவாஜிக்கு. சிவாஜி போட்டு காட்டின உடனே சிவாஜி சொன்னாராம், என்ன இருந்தாலும் பட்டுக்கோட்டை பட்டு விடதாயா பரமாம இருக்காருனாரா. உடனே தயாரிப்பாளர் சொன்னாரா, அண்ணே மன்னிக்கணும், இந்த பாட்டு எழுந்தது பட்டுக்கோட்டை இல்லை கண்ணதாசன். எழுந்துச்சு அப்படியே சிவாஜி, கண்ணதாசனா கண்ணதாசன், இந்த பாட்டை கண்ணதாசன் தவிர யார் எழுத முடியாதியா, அவன் ஒருவன் மட்டும்தான் எழுத முடியும். உடனே சண்டை தீர்ந்தது. ஒரு பகையை தீர்த்து வைத்தது தமிழ், உறவுகளை உறுதிப்படுத்தியது தமிழ், பகையை ஒழித்தது பாட்டு. ஒரு தமிழ் இருந்தால் அங்கே பகை இல்லை, பேதம் இல்லை, எந்த விதமான சிக்கல்கள் இல்லை என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு.